ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான ஸ்பைசி முட்டை மிளகு வறுவல். அதாவது பெப்பர் நிறைய போட்டு நான் செய்திருக்கேன். ரொம்ப காரசாரமாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்க்குவோம். முட்டை மிளகு வறுவல் நம்ம இப்போ செய்திடலாம். நான் அதுக்கு 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டைக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி எப்படி வேணாலும், இப்படி கிராஸ்லனாலும் எப்படினாலும் வெட்டிடுங்க. இப்படி இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. பாருங்க, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. எண்ணெய் காயில் ரொம்ப நல்லா காஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு இவ்வளோ இப்படி போட்டுருவோம். கலந்து விடுங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சிடணும். பாருங்கள், நல்ல மிளகாய் பொடி ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்தோடனே முட்டையை போட்டுடணும். முட்டையை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கிளறி விட்டுடுங்க. இந்த உப்பு மசாலா எல்லாம் உள்ளே போய் நல்லா வறுவல் இனங்கள் அழகாக இருக்கும். 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா செவந்தாச்சு. 1 டீஸ்பூன் மிளகு பெப்பர் கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். முட்டை வறுவல் வறுபட்டுட்டு இதை இப்போ உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி ஒரு பரட்டினாலும் பரட்டிக்கலாம். எல்லாத்துலேயும் நம்ம மஞ்சள் கருவிலையும் இந்த பெப்பர் மிளகு எல்லாம் பிடிச்சிடும். ஒன்றா கட் பண்ணி காணிச்சேன். பாருங்கள், இப்படி விட்டுடலாம். பரட்டி பாருங்கள், இப்படி விட்டுடலாம். இப்படியே சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படியே கொடுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இப்படி பரட்டி வச்சு சாப்பிட்டா. இதையும் இறக்கிடுவோம். நல்லா வறுபட்டுட்டு முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் காரசாரமாக இருக்கும். இது தேங்காய் பால் சாதம், வெஜ்ஜு புலாவ் இப்படி சைடிஷாட்டு வச்சு சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.